Hi guys, welcome to Cine Snacks Production. நாம இன்னைக்கு இதுல பார்க்க போது இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுடா நம்ம விக்ரமோட தங்கலான் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இதுல ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயில் அந்த இதுல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை ட்ரூ இன்சிடென்ட் மையமா வச்சு எடுக்கப்பட்ட கதை. நம்ம KGF அப்படிங்கிற படத்தை நம்ம கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனா அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சனல எழுதப்பட்ட கதை. ஆனா உண்மையான KGFல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவா எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரஞ்சித் ஆசைப்பட்டிருக்காப்ல. அது நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் மூலமா காமிச்சிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ட்ரூ இன்சிடென்ட் மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம். வேமூர்ல நம்ம தங்கலானா இருக்கக்கூடிய நம்ம விக்ரம் வந்து அவரோட குடும்பத்தோட சேர்ந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருந்தாலும் அந்த ஊரை சேர்ந்த ஜெமினோட வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கிளாஸ் உண்டாயிட்டே இருக்கு. அந்த மாதிரியான சமயத்துல பிரிட்டிஷை சேர்ந்த கிளெமன் அப்படிங்கிறவரோட அறிமுகம் கிடைக்குது. ஸோ இவர் வந்து அந்த கோலாறுல தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களோட சந்ததியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நல்லாவே பிரெயின் வாஷ் பண்றாப்ல. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அந்த கோலார் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பேய் பிசாசு இருக்கு அப்படிங்கிறதே இவங்களோட கிராமவாசிகள் எல்லாமே நம்பினாலும் இவர் பண்ண அந்த பிரெயின் வாஷ்ல நம்ம தங்கலானா இருக்கக்கூடிய நம்ம விக்ரமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சங்கதியா இருக்கக்கூடிய அவங்களோட மனைவி மக்கள் எல்லார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளால மட்டும்தான் தங்கம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரதேசி படத்துல வர மாதிரி கூட்டு போயிடுறாங்க. அந்த கோலார்ல தங்கம் எடுக்க போற இவங்களோட படைகள்ல சேர்ந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பலி அங்க உண்டாகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பின்னால் இருக்கக்கூடியது அந்த சூனியக்காரான ஆர்த்தி அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. சூனியக்காரி இல்ல சொங்கோனே, சூனியக்காரி. ஸோ அந்த ஆர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா அவளோட சூனியத்தினால இங்கே நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இதனால எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் ஜென்மேல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷை சேர்ந்தா நம்ம கிளிமன் கிட்டக்க சொல்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா பேசினாலும் இப்போ உள்ளே வந்துட்டாங்க. கண்டிப்பாக தங்கம் வேணும் அப்படிங்கிற அந்த ஆசையில இவங்களை அடிமைப்படுத்துறாங்க. இப்படி இந்த ஆரத்தி பிரிட்டிஷை சேர்ந்த கிளிமன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டக்குமே அடிமைப்பட்டு இருக்க இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க கடைசி தங்கத்தை எடுத்தாங்களா, இவங்களுக்கு இருந்து ஃப்ரீடம் கிடைச்சதா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை எடுத்திருப்பாங்க. எல்லாம் விட்ட வெளிச்சு போயிடும். இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாம எடுக்கிறதுக்கு சமம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் டிராமாவா கண்டிப்பா எடுத்திருக்காங்க. அதுல இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் தான். அதுல நம்ம விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். அந்த கெட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருக்காப்ல. அதுல மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ்ல இந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம விக்ரமோட வந்து பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். அதுலயுமே நம்ம மால்விகா மோகனான அந்த சூனியக்காரியம்மா நீங்க வந்து மாஸ்டர் படத்துல நடிச்ச அந்த ஹீரோயினா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த கத்துற சவுண்ட் சும்மா தேட்டரே அலற விடுற மாதிரி அந்த கத்துற சவுண்ட்லாம் இருந்துச்சு. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் BGMs அதை நம்ம ஜிவி பிரகாஷ் மிரட்டி விட்டுருக்காப்ல. நம்ம 1001 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான ஒரு BGMஸை அண்டர்ரைட் பண்ணாமோ அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள BGMஸும் அண்டர்ரைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. VFX அண்ட் SFX ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிராபேக் தான் இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நிறைய இடங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். அதுல பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சிரத்தை கூட ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல வர மயில் தானே ஒன்றும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சு அந்த மயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா CG தான் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சில இடங்கள்ல நல்லா தெரியுது. அதில் பர்டிகுலராக வந்து இந்த சூறாவளி மாதிரியான ஒரு போர்ஷன் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து CG ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துச்சு. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக SFX அண்ட் வந்து VFX ஒரு மட்டும் தான் சொல்லலாம். மித்தபடி வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும் அண்ட் டைலாக் ரைட்டிங்லாம் வந்து மிரக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எந்த மாதிரி பேசுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டைலாக் டெலிவரிஸ், அதுக்கேற்ற மாதிரியான வசனங்களை சூப்பராகவே கம்போஸ் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க. தென் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிக்கு வந்து பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிச்சு எடுத்திருப்பாங்க போல இருக்கு. இந்த அளவுக்கு டிலே பண்ணது இந்த சினிமோட்டோகிராஃபிக்ல அந்த கலர் கிரேடிங்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆயிருக்கும் போல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த கலர் கிரேடிங் ஒரு இடத்துல வந்து நல்லா கோல்டாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையுமே கலர் வேற மாதிரி இருந்தாலும் அந்த கலர் கிரேடிங்லாம் செமையா இருந்துச்சு. இதன் காஸ்டியூம்ஸ் அண்ட் டிசைன் அதெல்லாம் பக்காவா அந்த பீரியாடிக் லுக்ல இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் டிசைன் பண்ணதுமே கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவா கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம விக்ரம் வந்து வெறும் ஒரு துணியோட தான் வந்து நடந்து வர மாதிரி இருக்கும்.
அது பத்தாத குறைக்கு அந்த இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாடே போடாம வெறும் சாரி மட்டும் தான் கட்டியிருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ இதனால காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி வியர் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே அந்த ஜெமீனுக்குள்ள காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாருங்க, மெத்தா எல்லாரோட காஸ்டியூம்ஸை விட அது மட்டும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரிச்சான ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ஜெமீன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவுமே பாராட்டுறேன். அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? தென் இந்த படத்தோட முக்கியமான ஒரு சீன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மால்விகா மோகனோட நம்ம விக்ரம் சண்டை போட்ட அந்த போர்ஷன் தான் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சீனா எல்லாருமே பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பாக்குற எல்லாருமே விக்ரம் எந்த அளவுக்கு பாராட்டுறாங்களோ கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா மால்விகா மோகனோட ரோல் செமையா இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா ஆணித்தனமா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ரோல், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ நம்ம விக்ரமோட ஒய்ஃபா வர நம்ம பார்வதி, ஸோ அவங்களோட அந்த வசனங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்ஃபார்மன்ஸ்ல வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு அவங்களோட வசனங்கள் நிறைய இடங்கள் அவங்க பேசுற வசனங்கள் தான் வந்து அவங்களோட கேரக்டரை கண்டிப்பா ஹோல்ட் பண்ணிருக்கேன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆக்டர் பசுபதி எழுதிட்டோம் அப்படின்னா அவரோட ரோலை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். நிறைய இடங்கள் அவரோட நடிப்பும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கூடுதலா வந்து லாஸ்டா வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த கிளிமன் சொல்லி பிரிட்டிஷ் கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு பாருன்னா அவருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அவர் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மிரட்டுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு பேக் போனா இருந்திருக்கு. இப்படி ஓவராலா இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் டீமும் தரமா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் பொறுத்தளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டான ஒரு படமா ஆகணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஆனா வந்து நம்ம 1001 பரதேசி இந்த மாதிரியான படங்களை மாதிரி ஆண்ட்ராய்ட் படமா ஆய்க்காம இருக்குது என்னோட வந்து ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். தியேட்டர்ல மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காப்ல. அதனால கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் சர்டிஃபிகேட் தான், ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல் கண்டென்ட் வைலன்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கு, அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.